50 கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு நாட்டின் ஒட்டுமொத்த வரியையும் வசூல் செய்து கொடுக்கும் பாஜக அரசு ஊழல் குறித்து பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். சட்டசபை தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்கலாம் என மாவட்ட செயலர்களிடம் வாக்கெடுப்பு முறையில் தேமுதிக தலைமை கருத்து கேட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி கடலூரில் நடக்கும் மாநாட்டில் கூட்டணி முடிவு அறிவிக்கப்பட உள்ளது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்தார். காசு கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறுவார்கள் என்று கருத்து கணிப்பு வெளியிடுவார்கள். அவற்றை நாம் ஒரு பொருட்டாகவே கருதக்கூடாது என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். கோவிலின் புனிதத்தை பாதுகாக்கவும் அத்துமீறி நடப்பவர்களை, கோவிலில் விக்கிரகங்களை சிதைப்பவர்களை, அரசியல் செல்வாக்கு மமதையில் செயல்படுபவர்களை அரசும் போலீசாரும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தண்டிக்க வேண்டும் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்தார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் பராங்குச நாயகியாக பெண் வேடமிட்டு வந்த நம்மாழ்வாரை ஆட்கொள்ளும் திருக்கைத்தல சேவை விமரிசையாக நடந்தது.